முதலாவது அதிகாரம் 1 யோவான் முதலாவது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. 1 யோவான் முதலாவது அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒளியிலே நடங்கள். எந்த நடக்குமா? ஒளியில நடக்கணும். எதுக்கு நம்ம வெளிச்சத்தில் நடக்கணும்? எதுக்கு நம்ம வெளிச்சத்தில் நடக்கணும்? ஆமென். அவர் ஒளியா இருக்கிறதுனாலே நாமும் என்ன செய்ய வேண்டுமா? ஒளியிலே நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளிலே எதிர்பார்க்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். அவரிடத்தில் ஒளி இருக்கிறது. உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன், உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். தேவன் சொல்றாரு, கடந்த நாட்களில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? உன்னுடைய வாழ்வு சீக்கிரத்தில் சுக வாழ்வு என்ன செய்யும்? சீக்கிரத்தில் துளுக்கும். அதற்கு முன்பதாக சொன்னார், விடிய காலத்தில் வெளிப்பை போல உன் வெளிச்சம் என்ன செய்யுமா? எழுப்பி. அப்ப இந்த வெளிச்சம் எழுப்பினால்தான் நமக்கு ஒரு சுக வாழ்வு துளுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதுவரைக்கும் எப்படி இருந்தோம் என்றால் இனி எப்படி தேவனை ஆராதிக்கிறோம், எப்படி தேவனுக்கு கனத்தை கொடுக்கிறோம், எப்படி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்று பார்த்தால் அநேக முறை அந்த வாக்குத்தத்தத்துக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தேவன் இந்த வருஷத்துல நமக்கு தனிப்பட்ட ஜீவனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் சபைக்கும் கொடுத்த வார்த்தை என்ன? உன் வெளிச்சம் விடிய காலத்து வெளுப்பை போல செய்யுமா? எழுப்பும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அது மாத்திரமில்லை, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளுக்கும், உன் நீதி உனக்கு முன்பதாக கடக்கும், கர்த்தர் உனக்கு பின்னாக என்ன செய்வார்? காப்பார் என்று சொல்லுகிறதான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த காலவெளியிலே அவர் ஒளியில் இருக்கிறது போல என்று யோவான் தன்னுடைய புஸ்தகத்திலே தனியாக முதல் 3 நிறுவனங்கள் எழுதும்போது அதிலே முதல் யோவானிலே சொல்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறது போல என்று சொல்லுகிறதானே காரியத்தை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இயேசு ஒளியாக இருக்கிறார், இயேசு வெளிச்சமாக இருக்கிறார், இயேசு சமாதானமாக இருக்கிறார். இயேசுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரகாசம் இருக்கிறது. அவருக்கு கள்ளம் கபடி எதுவுமே இல்லை. பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் காணப்படுகிறார். அவருக்கு ஒருவரும் பாவத்தை நிரூபிக்க முடியவில்லை. அதனால்தான் அவர் ஒளியாக இருக்கிறது போல இந்த வருஷத்துல இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை ஒளியாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு சுக வாழ்வு சீக்கிரத்தில் என்ன செய்யுமா? துளிர்க்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் ஒளியாக இருக்கிறது போல ஒளியில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கும் போது 25வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் சொல்றான், என் அக்கிரமம் பெரியது, உடைய நாமத்தினால என்ன செய்யும்? மன்னியும் என்று சொல்லுகிறதானே காரியத்தை பார்க்கிறோம். என் அக்கிரமம் எப்படி இருக்குது? 11 தானே? கர்த்தாவே, என் அக்கிரமங்கள் பெரிது, கர்த்தாவே, என் அக்கிரமங்கள் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்யும்? மன்னித்தருளும் என்று சொல்லுகிறதானே காரியத்தை பார்க்கிறோம். நாம் ஒளியில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒளியில முதலாவது பிரவேசிப்பதற்கு முன்பதாக தேவனிடம் சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் ஒரு அக்கிரமக்காரன் ஆண்டவரே, நான் ஒரு பாவியாண்டவரே, நான் ஒரு துரோகி ஆண்டவரே, ஒன்றுக்குமே நான் பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே, நான் மிகவும் மோசமான ஒரு பாவியின் பிரதான பாவியின் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார்.
முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹalleluya. அப்போ எப்ப நம்ம வெளிச்சத்துல வர முடியும் என்று சொன்னால், தேவனுடைய வெளிச்சமாய் இருக்கிற அந்த பிரகாசமான ஒளியிடத்துல தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பிரகாசமான தேவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அந்தகாரங்கள் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய அந்தகாரங்கள் மாறும் என்று சொன்னால், நம்முடைய அந்தகாரம் மாறும் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் ஒளியிடத்தில் வர முடியும். ஆமென். அதான் யோவான் சொன்னார், அவர் ஒளியாக இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிடத்தில் நடந்து ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்ம வாழ்க்கையில ஏன் ஐக்கியம் இல்லை? நம்முடைய வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் இல்லை. ஏன் என்று சொன்னால், நமக்குள்ளாக இருள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறது. என்ன இருள் இருக்கிறது? பெருமை என்கிற இருள் இருக்கிறது, போராமை என்கிற இருள் இருக்கிறது, தலைக்கணங்கிற இருள் இருக்கிறது, பலவிதமான இருள் நம்மை சூழ்ந்திருக்கிறபடினாலே நம்மளால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாக இருக்க முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் ஐக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் சமாதானமா இருக்க வேணும்னு நினைக்கிறோம். ஆனா என்ன செய்யல? முடியல. அப்படிதானே? முடிய மாட்டேங்குது. அப்படிதானே பிரதர்? ஆமென். நீங்களும் அண்ணாவும் சமாதானம், தங்கச்சி சமாதானம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. என்ன செய்ய முடியல? முடியல. முடியல. கார்த்திக் அவங்க அண்ணன் சமாதானம் இருக்கிறாங்க, சிலருக்கு முடியல. ஏன்? ஏன்? ஏன் முடியல? ஏன்னா ஒரு இருள் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போ நாம் ஐக்கியமாக இருக்கணும்னா அந்த இருளுக்கு முதல்ல என்ன செய்யணும்? வெளியில வரணும். வெளியில வரணும். ஆமென். அப்போ நாம் வெளிச்சத்துல பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னா, நமக்குள்ள இருக்கிற இருள் இல்லை. நம்ம சற்று கொஞ்சம் நம்ம தனிப்பட்ட ஜீவனத்தில் ஆண்டவருடைய கருத்தில் கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு என்ன இருள் இருக்குது ஆண்டவரே? உண்மை ஆராதிக்க முடியாதபடி, ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுது கொள்ள முடியாதபடி, உற்றார் உறவினரோடு ஐக்கியமா இருக்க முடியாதபடி, சமாதானமாய் கடந்து போக முடியாதபடி, எனக்குள்ள என்ன இருள் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னார், நிச்சயமாகவே நமக்குள்ள இருக்கிற இருளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென். அந்த இருள் விட்டு வெளிச்சத்துல வரணும். ஆமென். ஹல்லேலூயா. 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 அந்த இருள் விட்டு வெளிச்சத்துல வெளிச்சம் நாம் வரணும். ஆமென். ஹல்லேலூயா. அன்னாள் அவளுக்கு கேவலம் வந்தது, துக்கம் வந்தது, பாடுகள் வந்தது, நிந்தைகள் வந்தது. அது வரைக்கும் தேவனை தேடவில்லை. மிகவும் நெருக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு, இருள் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. அவள் இருள துவண்டு போய் கொண்டிருந்தாள். ஒரு நாள் ஒரு தீர்மானம் பண்ணினாள், இந்த இருளை நமக்கு எதற்கு? இந்த இருளை நான் எதற்காக இருக்க வேண்டும்? இந்த இருளை கொண்டு போய் என்னை உருவாக்கின தேவனிடத்தில் விட்டுவிடும் என்று சொன்னால் எனக்குள்ளாக ஒரு வெளிச்சம் வரும் என்று சொல்லி அவள் அது வரைக்கும் அழுது கொண்டிருந்த அன்னாள், அவள் தேவ சமூகத்தில் தன்னை அறிக்கை பண்ணின பிற்பாடு அவள் அழவே இல்லையா? ஆமென். அப்ப என்ன அர்த்தம்? அவளுக்குள்ள இந்த இருள் என்ன செஞ்சுச்சு? விலகிடுச்சு. ஆமென். சகையை பார்க்கிறோம். அவன் வரி வசூல் பண்ணுகிற ஒரு மனுஷன், கொள்ளையடிக்கிற ஒரு மனுஷன். அவனுக்குள்ள ஒரு இருள் இருந்தது. அவனுக்குள்ள உள்ளதுல ஒரு சமாதானம் இல்லை. அவனுக்கு சந்தோஷம் இல்லை. 2020 வருஷம் நமக்கு அப்படிதான் கடந்து போயிருந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் கடந்து போயிருந்திருக்கும். ஒரு இருளாக ஓடிக்கொண்டிருந்தது. நேற்று வரைக்கும் இருளாக இருந்திருக்கலாம். இங்க வரும்போது கூட இருளாக
ஹல்லேலூயா. இந்த சகையுடைய உள்ளத்துல இயேசு வந்தவனே சொல்றான், நான் எதை எதோ அநியாயமா வாங்கணும் சம்பாதிக்கணும் அது நாளத்திலே திரும்ப கொடுக்குறேன். ஆமென். அப்போ பாருங்க, ஒரு 100 ரூபாய் நியாயமா சம்பாதிச்சிருப்பான், 400 ரூபாய் அநியாயமா சம்பாதிச்சிருப்பான், அப்படிதானே? அப்போ 100 ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்க படத்துல 400 ரூபாய் அநியாயம் வச்சிருக்க எவ்வளவு கொடுக்கணும்? 1600 செய்யணும், கொடுக்கணும். அப்போ என் சொத்தே போனாலும் பரவாயில்ல, எனக்குள்ள இருக்கிற இருள் என்ன செய்யணும்? மாறணும். ஆமென். எனக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், எனக்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்பலாம், எனக்கு விரோதமாய் பல காரியங்கள் எழும்பலாம். ஆனாலும் நம்ம பண்ண வேண்டிய தீர்மானம், நான் இயேசுவை பார்ப்பேன், இயேசுவை பார்க்க நம்மை விட்டுக் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சீக்கிரத்திலே சுக வாழ்வாக இருக்கும். இதுவரைக்கும் எப்படி இருந்தோம் அல்ல, இதுவரைக்கும் எப்படி போனதில்லை, எப்படி ஓடணுங்கிறதல்ல, இனி என்ன செய்ய போகிறோம்? இதுவரைக்கும் இந்த வாழ்க்கையை சொல்லி ஓரமாக வச்சிடணும். இதுவரைக்கும் நம்ம ஆவிக்குரிய நிலைமை வந்தோமா வரலையா அதெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், சிந்தித்து பார்க்கவே வேண்டாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே சங்கீதக்காரன் சொன்னது போல ஏன் அக்கிரமம் பெருசு ஆண்டவரே, இந்த நாமத்தினால என்ன செய்யும்? மன்னியும். அப்படி நம்ம மன்னிக்க தேவனுடைய கரத்தை நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா அப்படி ரத்தத்தினால நம்ம என்ன செய்வான்? பரிசுத்தப்படுத்தி அந்த காலத்தில் இருக்கிற நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுவா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 அதே நேரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும்போது 1 யோவானிலே உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இனிமேல் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? எழுதுகிறேன். ஆமென். ஏன் நமக்கு இருள் மாறணும் வெளிச்சம் வரணும்னா நம்முடைய சந்தோஷம் இருக்கணுமா? நிறைவா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்ற வார்த்தை, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இதை நான் எழுதுகிறேன். ஆமென். எதுக்கு எழுதுறாரா? நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்கணுமா? நிறைவா இருக்க வேண்டும். பிலிப்பியர் வாசிகள் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்றது எப்படி? சந்தோஷமா இருங்க. மறுபடியும் வச்சு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கலாம். அப்போ நாம் சந்தோஷத்திலே பெறுவதற்காக, நம்முடைய ஆவி ஆத்மாவின் சந்தோஷத்திலே பெறுவதற்காக, ஒரு மனுஷனுக்கு எப்ப சந்தோஷம் வரும்? அவன் வாழ்க்கையில் இருள் இல்லாமல் இருக்கும்போது. இருள் என்று சொன்னால் அந்த கால மரத்தில் இருள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. மன வாரங்கள் இருள், மன வேதனை இருள், மன போராட்டம் இருள், சஞ்சலங்கள் இருள், வேதனைகள் இருள், வியாதிகள் இருள், பலவிதமான சூழ்நிலைகள் இருள். இதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இது உங்களுக்கு என்ன செய்கிறேன்? எழுதுகிறேன். அடுத்த வசனத்தை பாருங்க. தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அப்ப நம்ம இருள்ல இருந்து மாறணும் அப்படின்னா எங்க போகணும்? எங்க போகணும்? வெளிச்சத்தை தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. 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 அப்ப நம்ம வெளிச்சத்தை தேடும் போதுதான் அந்த வெளிச்சம் நமக்குள்ளாய் பிரகாசிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசி ஏசாயா வந்து சொல்றான், எலியாவை சொல்றான், குடும்பத்தின் காரியத்தை என்ன செய்ய? ஒழுங்கு பண்ணு, நீ செத்து போக போறன்னு சொல்லிட்டான். ஐயோ, நான் செத்து போயிட்டா, என் குடும்பம் எந்த நிலைமைக்கு மாறும், என் பிள்ளைகள் எந்த நிலைமைக்கு மாறும், அவருடைய வாழ்க்கையில துக்கம் வந்தது, அவருடைய வாழ்க்கையில இருள் வந்தது, பார்த்தா வேற வழியே இல்லை, செவருபுறம் மாத்தணும்னா இயேசுவை நோக்கி பார்த்தா. ஆமென். இயேசுவை நோக்கி பார்த்தா அப்படி இருள் மாறினது. ஆமென். ஆண்டவர் ஆயுசு நாளை 15 வருஷம் என்ன செய்கிறாரா? கூட்டி கொடுக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார், அவர்கள் எவ்வளவு இல்லையா? இருள் இல்லை. நாங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரிடம் கேட்டுதான் அப்போஸ்தலனாகிய யோவான் இதை அவரிடத்தில் இருள் இல்லை, அதனால உங்க சந்தோஷம் எப்பொழுது இருக்க வேண்டும் என்பதற்காக அவரிடம் கேட்டுதான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். அப்போ யோவான் சுவிசேஷத்தை எழுதும்போது, இந்த காரியத்தை எழுதும்போது, இந்த புத்தகத்தை எழுதும்போது ஆவியானவர்
மாறணும்னு சொன்னா எந்த ஒரு காரியத்தையும் சுயமா எடுக்காதபடி என்ன செய்யணும்? தேவனிடத்துல கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்த வசனம்னா அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடப்பவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்வர்களாகவே செய்யுமா இருப்போம். நம்ம சபைக்கு தான் வர்றோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆமென். இன்னைக்கே பார்க்கிறோம், எல்லாம் சர்ச்சுக்கு வர்றவங்க தான் ஒரு சின்ன பிரச்சனை சொல்லி இன்னைக்கு ஆராதிக்க என்ன செய்யறது? நிறைய பேரு நாங்களும் ஆராதிக்கிறவங்க, நாங்களும் கிறிஸ்தவங்க, இப்ப எங்க இருக்கிறாங்க? இருளுல இருக்கிறாங்க, இருளுக்காக இருக்கிறார்கள். அவர்களுக்காக பல சூழ்நிலை ஆராதிக்க முடியாதபடி அவரை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் தேவனை ஆராதிக்க முடியாதபடி இருள் அவர்களை கட்டி வைத்தது. நாங்களும் என்ன செய்ய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். ஆமென். அப்ப நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் செய்ய முடியாது. சொல்றது நமக்கு எந்த தகுதிங்க? என்ன சொல்லுது? நேரம் சொல்லுது, நான் ஆண்டவரோடு நடக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் விட்டு விலகி இருள நடப்போம்னு சொன்னா நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு எந்த தகுதியுமே இல்லை. அப்ப நம்ம எப்படி நம்ம சுகவாழ்வு துளிர்க்கும்? நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 8வது வசனம், நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆமென். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலைமையில ஒரு மனுஷன் இருந்தாலும், எவ்வளவுதான் தேவனை ஆராதிக்கிறவர்களா இருந்தாலும், எவ்வளவுதான் தேவனை உயர்த்துறவர்களா இருந்தாலும், ஒருத்தரான பாவம் செய்யாதவர்களா இருந்தாலும், ஆமென், தேவ சமூகத்தில் வரும்போது ஆண்டவரே, பாருங்க தாவீது சொல்றான், ஆண்டவரே என் அக்கிரமம் பெரியது. அக்கிரமம் எப்படி இருக்குது? பெருசா இருக்குது. நாமத்தினால என்ன செய்யணும்? அப்போ நாம் செபிக்க நம்ம முழங்கால் படியிடும் போது முதலாவது நம்முடைய பாவ அறிக்கை என்ன செய்ய வேண்டுமா? செலுத்த வேண்டும். ஆமென். இது வரைக்கும் அப்படி ஜெபம் பண்ணலையா? இது வரைக்கும் அப்படி ஜெபம் பண்ணல. இன்னைக்கு ஜெபம் நமக்கு மாறணும். ஆண்டவரே பாவத்தை என்ன செய்யணும்? ஆண்டவரே உடைய கரத்தில் என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும். ஆமா, ஒளிகளை வரணும்னா, நமக்குள்ள ஒளி வரணும்னா நமக்குள்ளே பாவம் இல்லாமல் இருப்போமானால் நாமே வந்திக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள்ள என்ன செய்யாது? இருக்காது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். இதை கேட்டா யோவா அவருடைய கேட்டுதான் இது நமக்கு எழுதுகிறார். யோவா எங்க செய்யலாம்? பிதாவாய் தேவனிடத்தில் கேட்டு குமாரனாய் கிறிஸ்து மூலமா கேட்டு அதை நமக்கு தெளிவாக நம்மகிட்ட யார் நம்ம உத்தமன் என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. நம்ம பாவ அறிக்கை இட்டு நாம் செபிப்போம் என்று சொன்னால் பிதாவாகி தேவன் இருக்கிற அந்த ஒளி ஆகிய இயேசு இடத்துல வரணும்னு சொன்னா, இயேசுன்ற ஒளியில வரணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்திலே முதலாவது பாவ அறிக்கை என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஆமென். அதே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு. ஆமென். அப்ப நம்ம ஒளிகளை ஆண்டவர் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஒளிகளை நாம் வரணும்னு சொன்னா முதலாவது என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். இந்த பாவங்களை அறிக்கை பண்ணி நம்ம செபிக்க ஆரம்பிக்க முடியும் என்று சொன்னால் நமக்கு கொடுத்தத வாக்குத்தத்த சீக்கிரத்தில் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் உத்தமன் சொல்றான், அல்லது ஆயிரம் சொல்றான், ஆண்டவரே பாதியா இருக்கிறேன் மேல கிருபையாயிரம். இந்த ஜெபத்தை நாம் இதுவரைக்கும் ஏறதுக்கலையா? இதுவரைக்கும் அப்படி செய்யல. இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே என்னுடைய ஜெபத்துல நான் அறிக்கை பண்ணுவேன், என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை பண்ணுவேன், என் பாவத்தை நான் அறிக்கை பண்ணுவேன்.
2021 வருஷம் 2வது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணணும். ஆண்டவரே, நான் என் பாவத்தை செய்வேன், அறிக்கை பண்ணுவேன். அறிக்கை பண்ணணும்னா என்ன செய்யப்படுறா? அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்போ இயேசு நம்மை மன்னித்து நம்மை சுத்திகரித்து அந்த ஒளிவரை கொண்டு வரணும்னா என்ன செய்யணுமா? பாவ அறிக்கை செய்ய வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டால் நாம் சுத்திகரிக்கப்படுவோம். ஆமென். நம் பாவங்களை அறிக்கையிட்டு செபிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஒளி அதிகார வெளிச்சத்தை போல இருக்கும். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சுகவாழ்வு துளிர்த்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? அடுத்த 6 மணிக்கு செய்ய மாட்டோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, ரோமர் 8வது அதிகாரம் 1 முதல் 4 வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டேன். ஆமென். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணம் நீதியை நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். நம்ம பாவத்துல பார்க்கும்போது, நம்ம ஒரு பாவம் இல்லை, நம்ம தான் செய்யணும் சாகணும். அப்படிதானே? பாவம் இல்லை, நம்ம தான் செய்யணும் சாகணும். நம்ம செஞ்ச அக்கிரமம், நம்ம செஞ்ச மீறுதல், நம்முடைய பாவத்துக்காக நம்ம ஒளியில பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த பிதாவாய் தேவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக சொந்த குமாரனுக்கு பராதபடி சொந்த குமாரனை சொல்லப்படுது. எப்படி செய்யணுமா? பாவ மாமிச சாயம். ஆமென். அல்லேலூயா. பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்தை நின்று விடுதலாக்கிட்டு, அந்தபடி மாமிசத்தினாலே மரணமாக இருக்கிற நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி. அப்ப இந்த மாமிசத்தில் இருக்கிறவங்க யாருதான்? நம்ம யாருதான்? பாவி. ஆமென். யாரும் பரிசுத்தவான் இல்லை. வேதம் சொல்றது தேவன் ஒருவரை தவிர ஒருவரும் பரிசுத்தவான் இல்லை. அப்போ குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமியில அவர் அனுப்பும்போது எந்த சாயலா கொடுக்கிறாரு பாருங்க? பாவ மாமிசத்தின் சாயலாக. அப்ப இந்த மாமிசம் எதுயா? நம்ம கொடுத்திருக்க மாமிசம் சரீரத்திலிருந்து பாவத்தின் சரீரம். ஆமென். இந்த பாவத்தின் சரீரத்தில் இருக்கிற நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, அந்த ஒளியிடத்தில் நம்மை சேர்க்கும்படியாக, ஜீவ ஒளியாக இருக்கிற இயேசுவிடத்தில் நம்மை ஐக்கியப்படுத்தும்படியாக, அவருக்கு நமக்கு இருந்த உறவுகள் முறிக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்தில் அவருக்கும் நமக்கு வைத்திருந்த உறவுகள் முறிக்கப்பட்டது. மனுஷனுக்கும் இயேசுவுக்கு உள்ள உறவு ஏதேன் என்ன செய்தது? முறிக்கப்பட்டது. முறிக்கப்பட்ட ஒரு உறவை ஐக்கியப்படுத்தும்படியாக, நம்ம ஐக்கியமில்லாமல் இருந்தோம், விழுந்துவாய் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். தேவனுக்கு நமக்கு உறவுகள் துண்டிக்கப்பட்டு விட்டது. தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்துவதற்காக சொந்த குமாரனுக்கு பாராதபடி நமக்காக பலியாகும்படியாக பாவ மாமிச சரீரத்திலே வெளிப்பட்ட தேவன் அந்த சரீரத்தை பலியாக கொடுத்தார். எதற்காக தெரியுமா?
நீங்கள் நான் தேவனிடத்தில் இழந்து போன அந்த ஐக்கியத்தை புதுப்பிக்கும்படியாக. ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்துல இழந்து போயிருக்கிறோம். தேவனிடத்துல அன்பை இழந்திருக்கிறோம். தேவனிடத்துல ஐக்கியத்தை இழந்திருக்கிறோம். தேவனிடத்துல உறவை இழந்திருக்கிறோம். தேவனிடத்துல அன்பை எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோம். அந்த ஐக்கியத்தை திரும்பவும் நமக்கு புதுப்பித்துக் கொள்வதற்காக, அந்த ஒளிகளத்தில் சேருவதற்காக, அந்த ஒளியோடு ஐக்கியமா இருப்பதற்காக, பாவ இருளில் இருக்கிற நம்மை வெளிச்சத்திலே மாற்றுவதற்காக பாவ மாமிசத்தின் சாயலாக வெளிப்பட்டு பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கிரமிப்பாக என்ன செய்தாரா? தெரிந்தார். நமக்காக 2000 வருஷங்களுக்கு முன்புதான் கொள்கதாவிலே அந்த மாதிரி மாமிசத்தை பிட்டார்கள். அவன் ஒவ்வொரு சாட்டில் அடிக்கும் போது அது மாமிசம் தான் பிடிக்க எடுக்கப்பட்டது. கைகள் கால்கள் ஆடிகள் அடித்தார்கள், குறைத்து கொண்டு போனது, விழாவை குத்தினார்கள், ரத்தம் நீர் பாய்ந்தது, தலையிலே முள்கிரீடத்தை சூடினார்கள், கண்கள் வழியாக ரத்தம் பாய்ந்தது. எதற்காக தெரியுமா? நீங்கள் நானும் ஒளியிலே பிரவேசித்திருக்கிறார். இழந்து போன நன்மை தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. 2020 வருஷம் பலமுறை தேவனுடைய அன்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பெருமை நிமித்தம், நம்முடைய சுயத்தின் நிமித்தம், நம்முடைய மாமிச இச்சை நிமித்தம் பலமுறை தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. காலவழியில அந்த துண்டிக்கப்பட்டிருக்க உறவை புதுப்பிக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய யோவா அதை சொல்கிறார். நீ அவங்க ஒளியா இருக்கிறதுனால ஒளியிடமாக்கப்பா, ஒளியிடமாக. அதிலே 10வது வசனத்தை வாசிக்கும் போது, முதலாவது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அவருடைய வார்த்தையை நமக்குள் இராது. ஆமென். அப்போ நான் ஒன்றும் பாவம் செய்யல அப்படின்னு சொன்னா அவருடைய சக்தி நமக்கு என்ன செய்யலாம்? நமக்குள்ள இருக்காது. அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குதுன்னா நாம் பாவ அறிக்கை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ரோமர் 8வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அது சொல்லப்படுகிறது. ஆகையால் சகோதரரே, சகோதரர்களே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கண்ணாடிகள் அல்ல. நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆமென். நல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த மாம்சம் சொல்றபடி எல்லாம் செய்யறதுக்கு இந்த மாம்சம் நமக்கு என்ன இல்லை? நம்ம மாம்சம் கடனாளி இல்லை. இது நமக்கு சொந்தமும் இல்லை. இந்த மாம்சம் சொந்தமும் இல்லை. எங்கேயா போறாங்க சரீரத்தை கொடுக்கிற முடியுமா? இப்ப செத்து போறோம் வைங்க, உயிர் போயிடுது, சரீரம் போகும், மண்ணில் போயிடும். யார் தெரியும் கொடுக்க மாட்டேன் யாராவது சொல்ல முடியுமா? இந்த உடம்பை எனக்கு சொந்தம், எனக்கு நான் யாரும் கொடுக்க மாட்டேன், மண்ணில் கொடுக்க மாட்டேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த வசனம் திரும்ப சொல்லுது. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கண்ணாடிகள் மாமிசத்துக்கு கடனாளியே கிடையாது. என்றைக்குமே இந்த சரீரத்துக்கு நம்ம கடனாளி கிடையாது. அந்த உணர்வு நமக்கு தேவை. சொல்லுங்க, இந்த சரீரத்துக்கு நம்ம ஒரு நாள் கடனாளியே கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்தை வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும்? பால் போட்டு உள்ள கொட்டி கொட்டி வளர்க்குறோம். உரத்தை போட்டு வளர்க்குற மாதிரி, செடி வச்சா உரம் போட்டு வளர்க்குற மாதிரி வாரத்தில் மட்டன், மீன், முட்டை, என்ன ரோட்டை போன பச்சி வளர்த்து கொண்டாடி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அது கடனாளி, நம்ம கடனாளியா? நம்மகிட்ட தான் வாங்கிட்டு இருக்கு. ஆமென். நம்மகிட்ட தான் செய்யுது. நம்முடைய ஆத்மா வந்து நம்ம ஆத்மா வந்து நினைச்சாதான் சரீரத்துக்கு வைக்க முடியும், கொடுக்க முடியும். அப்படிதானே? இப்போ மனசு வந்து சாப்பாடே வேண்டாம், சரீரத்துக்கு சாப்பாடு போட முடியுமா? முடியாது.
கொண்டு போக முடியாதனால இந்த சரீரத்தில் நாம் இருக்கிற நாள் வரைக்கும் இந்த சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். 6வது அதிகாரம் 4வது வசனம், ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாகி நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஆமென். நாம் ஒளியிடத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் போது பிதாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியோடு கூட என்ன செய்யணும்? ஒரு உடன்படிக்கை பண்றோம். அப்படிதானே? பண்ணிட்டு மாம்சப்படிதான் தொடர்ந்து இருக்கிறோம். மாம்சத்துக்காக நம்ம கடமைப்பட்டது போல, மாம்சத்துக்காக நம்ம அடிமையா இருக்கிறது போல, இந்த மாம்சம் சொல்றதெல்லாம் செய்யணும், கேட்கிறோம். ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 இந்த மாம்சம் சொல்றதெல்லாம் கேட்கிறோம். ஆனா நம்முடைய ஆத்மா சொல்லுகிறத, தேவன் நமக்கு ஆத்மாவுக்கு சொல்லுகிறத கேட்க ஆரம்பித்தோம்னா, ஒரு நாள் ஆண்டவராக இயேசு மறுபடியும் இந்த பூமியில் வரும்போது அவரை முகமுகமாக என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். அப்ப அவரோடு கூட ஐக்கியப்பட முடியும். நம்ம இந்த சரீரத்தையே நினைச்சிட்டு இந்த சரீரம் சொல்றபடி எல்லாம் நடந்துருக்கோம்னா அவருக்கு நமக்கு இருக்கிற ஐக்கியம் செய்யும். நான் அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்காகத்தான், அவரோடு கூட ஐக்கியத்தில் நிலைத்திருப்பதற்காகத்தான் அவர் ஒளியாக இருக்கிறது போல நீங்கள் ஒளியுக்குள்ள என்ன செய்ய நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறதாமே காரியத்தை பார்க்கிறோம். ஆமென். இதுவரைக்கும் எப்படி நடந்தோம் நமக்கு தெரியாது. இனி ஒளியின் பிள்ளைகளாக நடப்பதற்கு நம்ம என்ன செய்யணுமா? விட்டுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 12 வாசிக்கும் போது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் புத்தியும் நேர்மையும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறதானே காரியத்தை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எந்த பிள்ளையும் கெட்டு போறதுக்கு எந்த தகப்பனும் என்ன செய்ய மாட்டான்? கெட்டு போட இருந்து யாராவது பெத்த பிள்ளைங்களை கெட்டு போட சொல்லுவாங்களா? என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லவே மாட்டாங்க. ஆமென். அப்போ நம்ம கெட்டு போகக்கூடாது என்பதற்காக ஆவியானவர் நம்ம என்ன செய்வாரா? புத்தி சொல்லிட்டே இருக்காரு. எப்பா நான் சீக்கிரத்துல வரேன், நான் என்ன செய்யறேன்? சீக்கிரத்துல வரேன், உடனே என்னோட கூட சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கெட்டு போயிடாதப்பா, மாம்சத்து பேச்ச கேட்காதப்பா, இருளுக்கு நடந்துடாதப்பா, இருளுக்கு ஓடிடாதப்பா, என் வெளிச்சத்துல இருப்பேன்னு சொன்னா, வெளிச்சத்தில் இருக்க முடியும்னா அவரை முகமுகமா என்ன செய்ய முடியுமா? தரிசிக்க முடியும். வெளிச்சத்தில் நடப்போம்னு சொன்னா நம்முடைய வாழ்வு சீக்கிரத்திலே சுக வாழ்வாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் வேத வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் என்ன செய்கிறதா? செய்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும்போது அது மனுஷனுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? எடுக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் 37 வருஷத்துக்கு முன்னதாக இலங்கையில ஒரு ஊழியம் செய்தார். அவரு உண்மையா என்ன செய்யல? ஊழியமே செய்யல. 6 மணி நேரத்தில் உண்மையா ஊழியமே செய்யல. அவர் மனம் போல பிரசங்கத்தை அப்படி ஒரு பக்கம்
சொல்லிட்டு போயிடுவார். இதுதான் அவரோட ஊழியம். அப்படிதான் இருந்துச்சு. எங்கெல்லாம் பிரசங்கம் இருக்கோ அந்த பிரசங்கம் காப்பீடு இருந்து பிரசங்கம் அப்படியே செஞ்சுருவாரு, சொல்லிட்டு போயிடுவாரு. அப்போ அந்த பிரசங்கத்தை கேட்ட ஒரு மனுஷன், மிகவும் பாவியான ஒரு மனுஷன், ஒரு நாள் அந்த அவர் பிரசங்கம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் கதற ஆரம்பித்தாராம். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரை கொடுத்திருக்கிறீர், எனக்கு தான் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, இந்த வார்த்தை நீர் எனக்கான கொடுத்து எடுத்து வந்து சோப்பொழு கதற ஆரம்பித்தாராம். கதற 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 அவருடைய இந்த பாவங்களெல்லாம் வெளிப்பட்டுதான் எல்லாம் அறிக்கை பண்ண ஆரம்பித்தாராம். மறு வாரம் முதல் அவர் புது மனுஷனாக மாறி இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் வந்து அதை கதையா எடுக்கல, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்தார். மனுஷனுடைய வார்த்தையை பார்க்கவே இல்லை. அவருக்கு தெரியும் இவர் காப்பி எடுத்து வந்தா பிரசங்கம் பண்ணுவார், அவருக்கு தெரியும். ஆனால் அதை அவர் மனுஷனுடைய வார்த்தையை எடுக்கவில்லை. கேட்டுக்கொண்டிருக்கிறதான அறிஞர்களை கொண்டிருக்கிறார். எப்பவும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன இருக்கிறது, மனுஷனுடைய வார்த்தையை நம்ம எடுக்காமல் இருக்கும் என்று சொன்னால் என்ன செய்யுமா? மனுஷனுடைய வார்த்தை எடுக்காமல் இருப்போம்னால் என்ன செய்யுமா? அது நமக்கு அப்பதான் நம்ம ஆண்டவரோடு நெருங்க முடியும். ஆமே. ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கணும்னா எந்த ஒரு வார்த்தையும் யாருக்காக எழுதப்படுது? ஒவ்வொரு மனுஷனும் எனக்கான சொல்லணும். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்யாகவே வேத வசனம் தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது என்ன செய்கிறதா? பலன் கொடுக்கிறதா? ஆமே. அல்லேலூயா. பலனற்று போயிருக்கிறோம். 2020 வருஷம் பலமுறை பலனற்று போனோம். சோர்வுல பலனற்று போனோம், வியாதியில பலனற்று போனோம், பொருளாதாரத்திலே பலனற்று போனோம், மன நிம்மதியிலே பலனற்று போனோம், சஞ்சலத்திலே பலனற்று போனோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் எனக்காக, ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்காக எடுத்துட்டோம்னா அது நமக்கு பலனாக இருக்கும். அது நம்முடைய சுக வாழ்க்கை இருக்கட்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 55வது அதிகாரம், ஏசாயா 55வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது, ஏசாயா 55 1 முதல் 3 வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் பழக்கப்பட்ட வசனம் தான் அது. ஓ தாகமா இருக்கிறவரே, நீங்கள் எல்லாரும் தண்ணீருக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் பண்ணுங்கள், நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தை திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பாங்க. மாம்சம் படி நம்ம செஞ்சோம்னா ஒரு நாள் ஒரு உலகம் இல்லை. தேவையற்ற காரியங்களுக்காக, அழிந்து போகிற காரியங்களுக்காக இதுவரைக்கும் இருந்திருப்போம். இதுவரைக்கும் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் தேவையில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தான் இதுதான் நமக்கு தேவையற்ற காரியம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இதுதான் தேவையற்ற காரியம். அப்படின்னு ஒரு மனுஷன் நம்ம என்னைக்கு எடுக்கிறோமோ அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பலனாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கவனமாய் செவி கொடுத்து நலமானதை செய்யுங்கள், சாப்பிடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நமக்கு பிடிக்காத பொருளை வீட்டில் செஞ்சு வச்சா சாப்பிடுவோமா? உசுரே போனாலும் போன மாதிரி போயிடும். அப்படிதானே? ஹல்லேலூயா. அதனால மீட்டிங் போயிருந்தேன், நான் சாப்பிடாத பொருள் தான் செஞ்சு வச்சிருக்காங்க. எனக்கு பசி வேற. காலையில் போய் கொஞ்சம் லேட்டாக போனோம், மீட்டிங் போனோம். அவசரத்தில் சரி மத்தியானம் நல்லா சாப்பிட போகிறோம், 2 இட்லி சாப்பிட்டுட்டு மீட்டிங் உட்காந்தாச்சு. 3 மணிக்கு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடை பார்த்தா எனக்கு அப்படியே அடிவே கிடைச்சிருச்சு. நான் என்ன செய்ய மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடுவீங்களா? சரி வாங்க, உங்கள் ஹோட்டலுக்கு வேண்டாம், நீங்கள் ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறப்ப விடுஞ்சு போயிருந்தாங்க. சரி எனக்கு சாப்பிடலான்னு சொல்லி கொடுக்குறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ்ஸு ரெடியாக இருந்துச்சு. அப்படியே பஸ் செய்வது வீட்டுக்கு வந்து நல்ல பஸ்ஸில் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அதான்
உச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும்போது அது நலமானதை எடுத்து நாம் புசித்துக் கொண்டு போகணும்னு சொன்னால் அது ஆத்மா கொண்டு இருப்பான், கொழுப்பா இருக்கணும். ஆமென். ஆத்மாவே கொழுத்து போயிருக்குமா? எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. அது ஆத்மாவுக்கு கொழுப்பாக பதார்த்தத்தினால் என்ன செய்யுமா? மகிழ்ச்சி, உள்ளத்துல மகிழ்ச்சி. ஆமென். அப்ப நம்ம உள்ளத்துல ஒரு சமாதானம் வரணும், ஒரு வெளிச்சம் வரணும். அப்படின்னா இந்த இருள் மாறணும், தேவை உங்களுடைய வெளிச்சத்துல நம்ம வரணும்னு சொன்னா நாம் நலமானதை தேட வேண்டும். நலமான காரியத்தை தேடணும், ஆவிக்குரிய காரியத்தை தேடணும். மாம்சம் சொல்றதெல்லாம் கேட்டுக்கூடாது. இந்த மாம்சத்துக்கு எல்லாம் தேவைதான். ஆனா அதெல்லாம் மாம்சத்துக்கு நம்ம தான், நம்முடைய ஆத்மா தான் நம்முடைய மாம்சத்துக்கு செய்யணும். ஆனா மாம்சம் கேட்கறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்கள் பொற்காலத்தில் எப்படி அந்த காலத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சத்துக்குள்ள என்ன செஞ்சீங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ன செய்யுங்க? நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கும்போது இயேசுவை அறியாமல் இருக்கும்போது என்னவெல்லாம் செஞ்சோம்? ஆமென். அல்லேலூயா. பசியிலிருந்து கோயில் கொடுத்தாலும் சாப்பிட்டோம். ஆமென். கெடா விட்டாலும் சாப்பிட்டோம். ஆமென். ஆனா இப்ப ஆவிக்குரிய நிலைமை வந்ததுனால விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட பொருட்கள் நமக்கு எவ்வளவுதான் பசியா இருந்தாலும், நமக்கு எவ்வளவுதான் தேவையா இருந்தாலும் அது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஏன்னா முற்காலத்தில் அந்த காலத்தில் இருந்தனா இப்போ ஒளி இருக்கிற இந்த ஒரு தீர்மானம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்முடைய வாழ்வு சுகவாழ்வு நிச்சயமா. சீக்கிரத்திலே 3ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து உங்களுக்கு என்னிடத்தில் செய்யுங்கள், வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மா மனசுல கவலை, இருதயத்துல வேதனை, வாழ்க்கையில போராட்டம், எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் பிரச்சனை, எதை எடுத்தாலும் வியாதி, எதை எடுத்தாலும் கண்ணீர், எதை எடுத்தாலும் போராட்டம், இப்படிதான் இருந்துட்டு இருக்கு நம்முடைய ஆத்மா. ஆண்டவர் சொல்றாரு, ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் கர்த்தரை நோக்கி காத்திரு. அப்போ இந்த ஆத்மா எங்க போவாரு? நம்ம சரீரங்கள இருக்குது, ஆத்மா எங்க இருக்குது? அவன் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மா என்ன செய்வான்? பிழைக்கும். தாவீது கருவின் நிச்சயமான கிருபை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக என்ன செய்தேன்? ஏற்படுத்து. அப்போ இந்த ஆத்மா இந்த ஆத்மா உலகத்துல போனா என்னதான் கேட்கணும்? ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே ஆத்மா என்ன செய்யுது? மனம் போன பக்கம் போகுது. ஆண்டவரை ஆத்மா என்ன செய்யுது? மனம் போன பக்கம் போகுது. ஆண்டவரே என் ஆத்மாவை பிழைக்கணும். இந்த ஆத்மா பிழைப்பதற்காக தான், இந்த ஆத்மா பிழைப்பதற்காக பாவம் மாமிசத்தின் சாயலாக இயேசு இந்த பூமியில் வெளிப்பட்டார். ஆமென். அந்த ரத்தத்தை முழுவதுமாக நமக்காக சிந்தினார். எதற்காக தெரியுமா? இந்த ஆத்மா பரலோகம் போக வேண்டும் என்பதற்காக, ஆத்மாவை மீட்பு வேண்டும் என்பதற்காக அவர் ரத்தத்தை சிந்தினார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவைகளை முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முன்னதாகவே நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த மரணம், இயேசுடைய மரணம் இப்பொழுது இந்த 2000 வருஷத்துக்கு முன்பதாக நியமிக்கப்பட்டது அல்ல. ஆமென். இயேசுடைய மரணம் 2000 வருஷத்துக்கு முன்பதாக திட்டமிடப்பட்டது அல்ல. நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக, நம்முடைய ஆத்மாவை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவின் வருகைப்படியாக திட்டத்தை வைத்திருந்தார். நம்ம நினைக்கிற 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பூமி
இயேசுடைய மரணத்தை பிதாவாகிய தேவன் முன்குறித்திருந்தார். நம் பிறகு முன்னாடி உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்ம முன்குறித்திருந்தாருன்னா அப்ப நம்மை ஆளை செய்கிற குமாரனாகிய கிறிஸ்துவை முன்குறித்திருப்பார் இல்லையா? ஆமென். அல்லேலூயா. நமக்காக பாவ பலியாக, பாவத்தின் பலியாக பலி செலுத்துகிற ஒரு ஆட்டுக்குட்டி போல நமக்காக பலியாகும்படியாக, அந்த ஒளியிடத்தில் நம்ம சேருவதற்காக, அந்த ஒளியிடத்தில் பிரவேசிப்பதற்காக, அந்த ஒளியிடத்தில் பிரவேசிப்பதற்கு தடையா இருக்கிற தடையை மாற்றுவதற்காக குமாரனாய் கிறிஸ்துவை இந்த பூமியிலே மறிக்கும்படியாக, அடித்து கொல்லும்படியாக திட்டத்தை அவர் ஏற்கனவே முன்குறித்திருந்தார். எதற்காக தெரியுமா? நீங்கள் நான் ஆத்மாவை சந்தோஷமாக இருப்பதற்காக, ஆத்மாவை மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுடன் மாறாதபடி அவரை அடித்து துன்பப்படுத்தி அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க அவர் சித்தம் வைத்திருந்தார். ஆதியாகம வாசிகள் முன்வைத்துக்கும் சிறையிலுக்கும் என்ன செய்வேன்? சங்கீதத்தில் இருக்குது, அவருடைய வஸ்திரங்களை பங்கிடுவார்கள், ஆக்கிரமிப்புகளாக தீர்க்கப்படுவார். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆத்மா பிழைப்பதற்காக அவர் அதை செய்கிறதாக காரியத்தை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த அழிந்து உலகத்துல இருந்துட்டு இந்த ஆத்மா செஞ்சுட்டு தவிச்சுட்டு இருக்குது. இந்த சரீரத்தை கொண்டு போகவும் முடியாது, இந்த சரீரத்தை என்ன செய்ய முடியாது, கொண்டு போகவும் முடியாது. இது மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்கு போக போகுது. ஆனா இந்த ஆத்மா என்ன செய்யுது? பாருங்க, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விடுக்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அநேக இந்த ஆத்மாவை வெளியே கொண்டு வரதே கிடையாது. என்னோட பிரச்சனை என்னோட போட்டு சொல்றோம் இல்லையா? என்னோட பிரச்சனை என்னோட போட்டு என் தலையின்படி என்ன செய்யணும்? நடக்கட்டும். அந்த போர்வையே போத்திட்டு இருக்கிறோம். அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. இந்த ஆத்மாவில் இருக்கிற பாவம் என்கிற பாரம் என்கிற போர்வை என்ன செய்யுமா? தூக்கி எரிஞ்சு அந்த பாரமாய் இருக்கிற, வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற, நம்மை நிந்திக்கிற, நம்மை அவமானப்படுத்துகிற, நம்மை கேவலப்படுத்துகிற அந்த பாரமான அந்த போர்வையை ஆண்டவர் சமூகத்தை தூக்கி போட்டு, ஆமென். இதையும் வச்சுக்கிட்டு, பாரத்தையும் வச்சுக்கிட்டு, பாவத்தையும் வச்சுக்கிட்டு செத்து போயிட்டா பரவாயில்ல, யாருக்கோ சாவு எனக்கு வரட்டும், உனக்கு ஒரு நாள் வரும். உலகத்துல நிரந்தரமா என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் மரணம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இந்த ஒளியில வரணும்னா நம்ம இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், இருதயத்தில் இருக்கிற வேதனைகள், நம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள், இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த ஆத்மாவுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? அந்த வேதனைலாம் அவர்கிட்ட கொட்டிடும். என்ன செய்யணும்? அவர்கிட்ட அவர் நம்ம பாரமாக சொல்ற குப்பை தொட்டி, அப்படிதானே? வேற எங்க வைக்க முடியும்? ஒரு மனுஷனுக்கு நம்ம பாரத்தை கொண்டு வச்சோம்னா என்ன செய்யும்? அது ஊர் சுற்றி வந்து நம்மகிட்டே வரும், அப்படிதானே? ஒரு மனுஷன் நம்முடைய பாரத்தையோ நம்முடைய வேதனையோ போய் சொன்னோம்னா அது என்ன செய்யும்? எங்கேயோ சுற்றி திருப்பி என்ன வரும்? நம்மகிட்டே வந்து நிற்கும். இப்படிதான் சொன்னீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனா ஆண்டோட சொல்லிட்டோம்னா அப்போ நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய இடம் இருக்குன்னா தேவனுக்கு வச்சிட்டோம்னா, நம்முடைய இருளத்துக்கு அப்படின்னு வச்சிட்டோம்னா, ஆண்டவரே வெளிச்சத்தை உருவாக, பாரத்தை மாற்ற, நம்முடைய வேதனை மாற்ற, எல்லாம் பொறுத்தோம்னா நம்ம இருளை வெளிச்சமாக, நம்முடைய இருள் வெளிச்சமாக
அடுத்த வசனத்தை வாசிங்க. மரணமான ஜீவனாலே விடப்படுவதற்காக போர்வை என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இதற்கவே நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்கள் தேவனே. ஆவியனும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும். அப்ப இந்த போர்வை களையணும்னா நமக்கு இருக்கிற இந்த பாரத்தை தூக்கி வைக்கணும்னா அது நமக்கு யாரும் உதவி செய்யணும்? ஆண்டவர் தான். மனுஷனுக்கு சொல்லவே வேணும். இது வரைக்கும் மனுஷனுக்கு சொன்னோம். இது வரைக்கும் நம்ம வேதனை மனுஷனுக்கு தான் செய்யணும் சொன்னோம். இப்ப இன்னும் எங்க ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே வேதனை எங்க வைப்பேன், எனக்கு பலம் கொடுக்கிறது இருப்பா, எனக்கு பலம் கொடுக்கிறது ஆண்டவருக்கு. அதை அவருக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போனார். அவருக்கு மரணம் நியமிக்கப்பட்ட போது கெட்செமனே தோட்டத்தில் போய் கதறார். ஆண்டவர் பிதாவே இந்த பாத்திரம் விட்டு நீக்குமானா நீங்கட்டும், நான் என்ன செய்யறேன் உங்களுடைய சித்தத்துக்கு விட்டு. அப்போ நம்ம பாரத்தை அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்துட்டா போதும். அவருடைய சித்தத்தில் அவருடைய கருத்தில் கொடுத்துட்டோம்னா போதும். நம்ம பாரம் மாறிவிடும், நம்முடைய இருவு மாறிவிடும். நம்ம வெளிச்சத்தில் கொண்டு கருத்தில் நடத்துவார். அல்லேலூயா. ஆனாலும் வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம். நம்ம தேவனை பார்த்துருக்கோமா? ஆண்டவரை பார்த்துருக்கோமா? இல்லை. விசுவாசத்தில் நடக்கணும்னு சொன்னார். என் பாரத்தை அவர்கிட்ட வச்சிருவேன், எனக்கு அவர் விடுதலை தருவார். நான் ஆண்டவரை நம்ப எனக்கு விடுதலை தருவாரு. அந்த நம்பிக்கையோடு பாரத்தை அவர்கிட்ட வச்சிட்டோம்னா நம்ம பாரம் என்ன செஞ்சிருமா? மாறிடும். நம்முடைய இருள் மாறிடும். வெளிச்சத்தில் வந்துடுவோம். வெளிச்சத்தில் வந்துட்டோம்னா எதாவது தவறாது, கவலையே வராது, கவலையே வராது. மிகவும் சந்தோஷமாக கிடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது 9வது அதிகாரம் 2வது வசனம், இருள் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரணங்களின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அருமையான தேவ பிள்ளைகள், இந்த காலங்களில் இருள், பாரம் என்கிற இருள், வேதனை என்கிற இருள் உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறதா? யாருக்கு சொல்லுவேன்? என் இருளை யாருக்கு சொல்லுவேன்? அந்த இருளை கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் வைப்போம் என்று சொன்னார். மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொருளாதார உங்களை கோடு தனியாக செய்யணும். அருமையான தெய்வ பிள்ளைகள், இருளிலே நடக்கிற மனுஷர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். இப்போ இருட்டில் நடந்துட்டு இருக்கிறோம். இருட்டில் அமாவாசைகள் நடந்துட்டு இருக்கிறோம். ரோட்ல போகும்போது ஒரு டார்ச் லைட் அடிச்சு கிடைக்குது. என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? எடுப்போம். எடுத்தோம்னா என்ன வரும்? என்ன ஒரு உள்ளத்துல பயம் வரும், சந்தோஷம் வரும். எனக்கு ஒரு நான் இருட்டில் நடக்காம வெளிச்சத்தை கிடைச்சிச்சு. வெளிச்சத்தை பார்க்கறது என்ன செய்யும்? உடனே இருட்டே நடந்து போறோம், பயந்து நடந்து போறோம். தெருவில் லைட் இருக்குது, லைட் பார்க்கறது என்ன வரும்? கொஞ்சம். அதே மாதிரிதான் நம்ம பாரத்தை என்னுடைய வச்சோம்னா, இருளிலே நடந்து கொண்டிருந்தோம்னா பெரிய வெளிச்சத்தை காண முடியும். பெரிய வெளிச்சம் நம்மளோட வந்துட்டுனா அவரோடு கூட ஐக்கியமா இருக்கும். அவரோடு கூட ஐக்கியமா இருக்கணும்னா எதையும் குறித்து நினைச்ச மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சுகம் சீக்கிரத்திலே தோன்றும். ஆசிரியப்பார்கள் தேவ சமத்திலே கண்பிடிக்கும். இந்த காலங்களில்